வீடியோவை வழங்குவோர் சென்னஸ் புதுசா அறிமுகப்படுத்தும் ஸ்ட்ரெச்சபிள் ஃபிளெக்சிபிள் அன்கம்ஃபர்டபிள் பேண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ். விளையாடலாம், குதிக்கலாம், ஆபீஸ்க்கும் போகலாம். சென்னஸ். கோலா பசில ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஃப்ரெண்டு பர்த்டேக்கு ட்ரீட் கொடுத்தாலும் சரி, மெனு கார்டை பார்க்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றது பிரியாணியா தான் இருக்கும். பிரியாணி இந்தியன் ஃபுட்டா இல்லாம இருந்தாலும் இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டா இருக்குன்றத யாராலையும் மறுக்க முடியாது. நான்வெஜ்ல என்ன டிஷ் பிடிக்கும்னு யாரையாவது கேட்டா இதெல்லாம் கேள்வியா பாஸ், பிரியாணி தான், வேற என்ன அப்படின்னு யோசிக்காம சொல்லுவாங்க. இந்த வீடியோல பிரியாணி உருவான வரலாறு பத்தியும் நமக்கு ஏன் பிரியாணி பிடிச்ச ஃபுட்டா இருக்கு அப்படின்றத பத்தியும் தான் பார்க்க போறோம். பாரம்பரிய உணவா இருந்தாலும் சரி, வேற ஒரு நாட்டில இருந்து இறக்குமதி ஆன உணவா இருந்தாலும் சரி, அதோட கலாச்சார பின்னணியை சொல்லும்போது ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற ஃபுட்டோட டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும். வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்ற மாதிரி பிரியாணியோட வரலாறு ஆராய்ஞ்சா அது நம்மள கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போகுது. சங்க இலக்கியங்கள்ல பிரியாணியோட வரலாற்று சுவடுகள் தென்படுது. இப்போ பிரியாணி நம்ம எப்படி செய்யறோமோ அதே மெத்தட்ல பண்டைய தமிழர்கள் ஒரு ஃபுட்டை செஞ்சு சாப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரு ஊன் சோறு. அரிசி, நெய், மஞ்சள், மிளகு, புன்னை இலைன்னு இதோட சேர்த்து கறியை சமைச்சு சாப்பிட்றதே ஊன் சோறு. அந்த டைம்ல ஊன் சோறு மிக பிரபலமான ஒரு ஃபுட்டா இருந்திருக்கு. பிரியாணின்ற வார்த்தை பெர்சியான்ற மொழியிலிருந்து வந்த ஒரு உருது சொல் அப்படின்னு நம்பப்படுது. மங்கோலிய பேரரசர் தைமூர் இந்தியா மேல 1398வது வருஷம் படையெடுத்து வந்தாரு. அந்த டைம்ல போர் வீரர்களுக்காக பிரத்யேகமா சமைக்கப்பட்ட உணவு தான் இந்த பிரியாணின்ற ஒரு வரலாற்று தகவலும் இருக்கு. இது ஒரு சைடு இருக்க, ஒரு வாட்டி போர் நடந்துட்டு இருந்த இடத்துக்கு வந்த ஷாஜகானோட ஒய்ஃப் மும்தாஜ் போர் வீரர்களோட நிலையை பார்த்து வருத்தப்பட்டு அதுல ஊட்டச்சத்து கம்மியா இருந்தவங்களுக்கு அரிசியையும் கறியையும் சேர்த்து ஒரு உணவா மும்தாஜ் உருவாக்குனதே பிரியாணின்ற வரலாற்று தகவலும் இருக்கு. இந்திய சமையல்ல ஒரு பார்ட்டா இருக்க ஹைதராபாத் பிரியாணி முன்னொரு காலத்துல நிஜாம் அரண்மனை சமையலறையில மீன், காடை, இறால், மான் அப்புறம் முயல்னு 49 வகையில தயாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஹைதராபாத் பிரியாணி உலகம் ஃபுல்லா ஃபேமஸ்ன்றதுனால இந்தியால பெரும்பாலான இடங்கள்ல இருக்க ஹோட்டல்ஸ்ல பார்க்க முடியும். அதை தொடர்ந்து வேலூர்ல இருக்க ஆம்பூர் பிரியாணியை டேஸ்ட் பண்ண பல இடங்கள்ல இருந்து மக்கள் படையெடுத்து வருவாங்க. அதே வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் தயாரிக்கிற வாணியம்பாடி பிரியாணி முழுக்க முழுக்க முகலாய உணவு முறையை பின்பற்றி செய்யப்படுது. முன்னொரு காலத்துல வேலூர் பகுதியை ஆண்ட ஆற்காடு நவாப் அரசு படை வீரர்களுக்கெல்லாம் முகலாய பிரியாணியை சமைச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் வாணியம்பாடி பிரியாணி பிரபலமாச்சு. அதை தொடர்ந்து உலகம் முழுக்க ஃபேமஸான பிரியாணினா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. 1957வது வருஷம் நாகசாமின்றவரால ஆனந்த விலாஸ் அப்படின்ற ஒரு பிரியாணி கடை தொடங்கப்பட்டுச்சு. சமைக்கிற டைம்ல தலப்பா கட்டிக்கிற பழக்கம் கொண்டவர்ன்றதுனால அந்த கடைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணின்னு பேர் வந்துச்சு. முழுக்க முழுக்க சீரக சம்பா அரிசி மட்டுமே பிரியாணிக்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மசாலா எல்லாமே அவங்களோட சொந்த ஊரான திண்டுக்கல்ல இருந்தே வர வைக்கிறதுனால பிரியாணியோட டேஸ்ட் யூனிக்காவும் ருசியாவும் இருக்கு. ஜம்முல காஷ்மீர் பிரியாணி, குஜராத்ல மிமோனி பிரியாணி, தமிழ்நாட்டுல திண்டுக்கல் பிரியாணின்னு பிரியாணி வகைரா இந்தியா ஃபுல்லா பறந்து விரிஞ்சிருக்கு. இந்தியாவை தவிர சிலோன் பிரியாணி, பாகிஸ்தான் சிந்தி பிரியாணி, மலேசியன் பிரியாணின்னு கடல் கடந்தும் பிரியாணி மக்களை ஆட்கொள்ளுது. இதை தவிர அந்தந்த ஊர்கள்ல சில ஹோட்டல்ஸ்ல பிரியாணி செம டேஸ்டாவும் ஃபேமஸாவும் இருக்கும். இப்படி இந்தியா முழுக்க பிரியாணி பரவி நம்ம எல்லாரோட மனசுலயும் சேர் போட்டு தலைவர் ஸ்டைல்ல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கு. குறிப்பா ஆன்லைன்ல ஆர்டர் செஞ்சு சாப்பிடுற ஃபுட் லிஸ்ட்ல சிக்கன் பிரியாணி இந்திய அளவுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பண்டிகை கால உணவா இருந்த பிரியாணி இப்போ அன்றாட உணவுகள்ல ஒன்னா மாறி போச்சு. அதுவும் வீட்டுல சமைக்கிற பிரியாணியை விட ஹோட்டல் பிரியாணிக்கு தான் மக்கள் கிட்ட மவுஸ் அதிகம். கடந்த சில வருஷங்களா ஃபுட்டீஸோட ஃபேவரட்டா இருந்த பீட்சாவை ஓரம் தள்ளிட்டு இப்ப பிரியாணி முதல் இடத்துல இருக்கு. நைட்டு 12 மணிக்கா இருக்கட்டும், இல்ல விடிய காலையில 4 மணிக்கா கூட இருக்கட்டும், பிரியாணி சாப்பிட இங்க ஆள் இருந்துட்டே தான் இருக்கு. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, மெனக்கெட்டு போய் சாப்பிட்டு வர ஃபுட்டீஸ் இங்க இருக்காங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் எவ்வளவு இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தா ஃபுல் கட்டு தான். பிரியாணில நான்வெஜ் சேர்க்கறதுனால டைஜஸ்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்க்கறது ரொம்ப நல்லது. மெயினா பிரியாணியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் சேர்க்காத இஞ்சி டீ, கிரீன் டீ, பிளாக் டீ குடிக்கலாம். இது டைஜஸ்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லனா லெமன் சாத்துக்குடி ஜூஸும் குடிக்கலாம். பட் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடாதீங்க. நம்ம வயித்துல இருக்க கொழுப்பு கரையாம கெட்டியா மாறும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணின்னு எந்த பிரியாணியை சாப்பிட்டாலும் டேஸ்டோட சேர்ந்து ஹைஜீன் ரொம்ப முக்கியங்க. கடைசியா பிரியாணியோ லைஃபோ பீஸ் ஃபுல்லா இருக்கணும். இந்த வீடியோவை வழங்கியோர் சென்னஸ் புதுசா அறிமுகப்படுத்தும் ஸ்ட்ரெச்சபிள் ஃபிளெக்சிபிள் அன்கம்ஃபர்டபிள் பேண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ். விளையாடலாம், குதிக்கலாம், ஆபீஸ்க்கும் போகலாம். சென்னஸ். எங்கேயும் எப்போதும் எனதாக இதுவும் ஒரு அடையாளம். வண்ணங்களில் பிடித்தது வெண்மை, வெண்மையில் பிடித்தது சென்னைஸ். White shirts feel comfortable.